அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பயிற்சி 2025. சனி பகவான் ஜூலை 12லிருந்து நவம்பர் 27 வரைக்கும் சுமார் ஒரு 139 நாள், ரவுண்டா நம்ம ஒரு 140 நாள்னு வச்சுக்கலாம். 140 நாட்கள் வக்ரத்துல டிராவல் பண்ண போறாரு. பொதுவா அந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு, பின்னோக்கி டிரான்சிட் ஆவாரு. ஆனா இந்த முறை பார்த்தோம்னா சனி பகவான் பின்னோக்கி டிரான்சிட் ஆகல, மீன ராசியிலேயே நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் வக்ரம் அடைகிறாரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இப்போ நம்ம டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலச்சக்கரத்துக்கு 10வது ராசியா வரக்கூடியது மகரம். மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா சனி பகவான் நம்முடைய ராசிநாதன் 1-2க்குரிய அதிபதியாக சனி பகவான் வருவாரு. இந்த 1-2க்குரிய ஒரு கிரகம் 3ஆம் இடத்துல அமர்றது ஒரு வகையில குற்றமாக இருந்தாலும் சனி பகவான் 3ஆம் இடத்துல ஸ்தான பலத்தை அடைவார் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில 3ல சனி இருக்கிறது மிகப்பெரிய பலம். 3ஆம் இடத்துல சனி பகவான் டிராவல் பண்ணும்போது மேக்சிமம் பெரிய தடுமாற்றங்களை கொடுக்க மாட்டாரு. 7.5 சனியிலிருந்து இப்பதான் நம்ம விலகி முயற்சி சனியா சனி பகவான் கன்வெர்ட் ஆயிருக்காரு. இந்த முயற்சி சனி நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பலம், மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்களுக்கான அடித்தளம் எல்லாமே இந்த முயற்சி சனியில தான் ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த 7.5 சனியுடைய தாக்கம் இன்னும் நிறைய பேருக்கு குறையல அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்டா இருக்கு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்றாங்க 7.5 சனி முடிஞ்ச மாதிரியே தெரியல, அதோட தாக்கம் தொடர்ச்சியா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்றாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 7.5 சனி விலகி 2ஆம் இடத்துல ராகுவுடைய சஞ்சாரம் இருக்கு, அது ஒரு மைனஸ். பிளஸ் சனி பகவான் மந்த காரகன், அவர் ரொம்ப ஸ்லோவா இயங்கக்கூடிய ஒரு பிளானட் தான். 7.5 வருஷமா நமக்கு கொடுத்திருக்க அந்த பிரச்சனைகள், நமக்கு கொடுத்திருக்க மன ரீதியான தாக்கங்கள், இது எல்லாத்தையும் ஒரு 5-6 மாதத்துல நமக்கு சரி பண்ணி கொடுத்துட மாட்டாரு. அப்படியே ஸ்லோவா எல்லாத்துக்கும் ஒரு மூமெண்ட்டை கொடுப்பாரு, ஸ்லோவா எல்லாத்துலயும் மாற்றத்தை கொடுப்பாரு. அதனால கொஞ்சம் பொறுமையா தான் நகருவாரு. ஆனா சுப பலன்கள் கட்டாயமா கிடைக்கும். சனி பயிற்சியாகி ஒரு 5 மாதம் தான் ஆயிருக்கு. 2.5 வருஷம் சனி பகவான் முயற்சி ஸ்தானத்துல தான் டிராவல் பண்ண போறாரு. எனவே ஸ்லோவா தன்னுடைய இயக்கத்தையும் தன்னுடைய சுப பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில தான் சனி பகவான் டிராவல் பண்றாரு. அதனால சுப மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு, பொறுமையாக நம்ம காத்திருக்க வேண்டும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. இப்போது சனி பகவான் நம்மளுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரம் ஆக போறாரு. இந்த வக்ர சனி நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வக்ர சனி நமக்கு ஒரு வகையில குற்றம். ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்த அதிபதி வக்ரம் ஆகிறது குற்றம் தான். ஆனா சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்ல சுப பலன்கள் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். சனியுடைய வக்ர பார்வை அப்படிங்கிறது நமக்கு சுப பலன்களை கட்டாயமா கொண்டு வந்து சேர்க்கும். சுப பலன்களை கொண்டு வந்து சேர்க்கலினாலும் பிரச்சனைகளை குறைக்கும், பிரச்சனைகள் இல்லாம பார்த்துக்கும். அதை நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்ரம் ஆகி தன்னுடைய 3வது வக்ர பார்வையை நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செலுத்துவார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம், குலதெய்வம் சார்ந்த விஷயம், காதல் உறவு சார்ந்த விஷயம், இதெல்லாம் இந்த 5ஆம் இடத்தை தான் வச்சு நம்ம இன்டிமேஷன் பண்ணுவோம். இந்த இடத்துல வக்ர பார்வை பதிகிறது ரொம்ப நல்லது. அடுத்து சனியுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பதியும். பாகிய ஸ்தானத்துல சனியுடைய வக்ர பார்வை பதிகிறது நல்லது, அது பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு இல்ல. அதே மாதிரி சனியுடைய 10வது பார்வை நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடம் அயன சயன போக ஸ்தானம் விரயஸ்தானத்துல பதியும், அதுவுமே நான் சிறப்புன்னு தான் சொல்லுவேன். ஆனா சனி வக்ரமாகி இருக்கிற இடம் கொஞ்சம் குற்றமான இடம். 3ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆகக்கூடாது, ராசிநாதன் வக்ரம் ஆகக்கூடாது. அது ஒரு சில விஷயங்களே ஏற்றத்தாழ்வான பலன்களை கொடுக்கும். அதன் அடுத்து உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதலாவது அந்த சனி வக்ர பயிற்சியில நமக்கு எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சனி பகவான் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை வக்ர பார்வையில பார்ப்பாரு. அதனால பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தம், பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல், பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாமே இப்போ டோட்டலா சரியாக ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய முழுமையான ஒத்துழைப்பு, பிள்ளைகளால மகிழ்ச்சி அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகளோட ஏற்பட்ட கருத்து போராட்டங்கள்லாம் இப்ப குறையும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். அதுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். பிள்ளைகளோட சப்போர்ட் கிடைக்கும். இப்போ அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்தி இந்த காலகட்டங்களில் தாராளமா கிடைச்சிடும். இந்த நேரத்துல குழந்தை பாகியத்தை முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல செய்தி கண்டிப்பா கிடைக்கும். மேலும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில அந்த முயற்சியும் இந்த நேரத்துல கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இந்த முயற்சிகள்ல நல்ல செய்தி தாராளமா கிடைக்கும். அதையும் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இப்போ சரியாகும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் விலகி அந்த பூர்வீக சொத்துல உங்களுக்கு சாதகமான செய்திகள்லாம் வந்து சேரும், அதுவும் பாசிட்டிவா இருக்கு. அடுத்து இந்த குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை தாமதம் இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல, இப்போ அந்த குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளலாம். அதுக்கான பாசிபிலிட்டி இந்த நேரத்துல சிறப்பான முறையில ஏற்படுது. ஏதோ ஒரு விதத்துல இந்த நேரத்துல ஒரு முறையாச்சும் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து நம்ம இந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்
இருக்கிறவங்க, லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த டைமிங் ஒரு நல்ல டைமிங்கா இருக்கும். கடந்த காலகட்டம் காதல் உறவுல ஒரு மன அமைதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கும். பார்ட்னர் கூட அடிக்கடி கருத்து போராட்டம், பிரச்சனை, குழப்பம், ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இப்படிதான் கடந்த காலகட்டம் எடுத்துட்டு போயிருக்கும். இப்போ ஒரு தெளிவு பிறக்கும். காதல் உறவுல இருந்த குழப்பங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும், பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். காதல் உறவால ஏற்பட்ட மன உளைச்சல்லாம் இப்ப நீங்கும். சோ அதை நான் ஒரு பாசிட்டிவ் சைனா பாக்குறேன். ராசிநாதன் வக்ரம் ஆகிறது குழப்பம். மனநிலையில நிறைய குழப்பம் இருக்கும், நிறைய கேள்வி இருக்கும், நிறைய உணர்ச்சி வசப்படுவோம், நிறைய அடம் பிடிப்போம். ஒரு விஷயத்துல இருந்து ரொம்ப தீவிரமான அடம் பிடிக்கிற குணம் அதை இந்த வக்ர சனி கொடுக்கும். ஆனா இப்ப புத்தி ஸ்தானத்துல வக்ர சனியுடைய பார்வை பதிகிறதுனால இந்த புத்தியில இருக்க கலக்கம், குழப்பத்தை முடிஞ்ச அளவுக்கு ஓவர் கம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு தெளிவான முடிவு எடுத்துருவீங்க. அது இந்த நேரத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். அடுத்து சனியுடைய 7வது பார்வை, சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பதியுது. 9ஆம் இடத்துல சனி பார்வை பதிகிறது பார்த்தோன்னா ஒரு வகையில மைனஸ் தான். ஆனா இப்ப வக்ர பார்வையா பதிகிறதுனால தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தம்லாம் சரியாகும். தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியத்தை ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது டோட்டலா சரியாகும். தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து போராட்டம், பிரச்சனை அதெல்லாம் இப்ப டோட்டலா நீங்க ஆரம்பிக்கும். மேலும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். தந்தையாரால ஏற்பட்ட மருத்துவ செலவுலாம் இப்ப குறையும். அதை நான் ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன். அடுத்து அந்த தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தங்க அணிகலன்கள் புதுசா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஸ்மால் லெவல்லையாச்சும் தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க வெளியில கொடுத்த பணம் இப்ப கைக்கு திரும்ப கிடைக்கும். நிறைய தான தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த தான தர்மம் செய்யறதுல அதிகமா ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அது கடந்த காலகட்டத்துல தடையாவே போயிருக்கும். நிறைய தடை, தாமதம், தடுமாற்றம் வந்திருக்கும். ஆனா இப்போ அந்த தடைகள் விலகி தெளிவா அந்த பாதையில பயணிக்க முடியும். அதே மாதிரி திடீர்னு ஒரு லக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் செய்வீங்க, அது லக்ல கிளிக் ஆயிடும். அது இந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது சனி பகவானுடைய 10வது பார்வை நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பதியும். இந்த 12ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறது ஒரு வகையில குற்றம். ஆனா வக்ர பார்வையா இருக்கிறதுனால இவ்வளவு நாள் நீங்க பண்ண செலவுகள்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய நெருக்கடி எல்லாம் இப்ப சரியாக ஆரம்பிக்கும். பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சி, பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய அமைதியற்ற சூழ்நிலை இப்ப டோட்டலா விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார ரீதியா ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்து அதை தைரியமா செயல்படுத்துவீங்க. அதே மாதிரி கடன் தொந்தரவு அதிகமா இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்துல சிறப்பான முறையில் கிடைக்கும். வெளியில கொடுத்த கடன் இப்போ திரும்ப கைக்கு கிடைக்கும். யாருக்காச்சும் நீங்க பண உதவி பண்ணிருக்கீங்கன்னா அந்த கொடுத்த பணம் இப்போ நம்ம கைக்கு திரும்ப கிடைக்கும். ரொம்ப நாளா நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்ட விஷயத்தை இப்ப வாங்கலாம். அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செலவு, சுப செலவா அதை எடுத்துட்டு போகும். இந்த நேரத்துல செலவுகளே ஏற்பட்டாலும் அர்த்தமுள்ள பயனுள்ள செலவுகளாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது அயன சயன போஜன ஸ்தானம், இந்த 12ஆம் இடம். இதுல சனியுடைய வக்ர பார்வை பதிகிறதுனால அதிகமா இருந்த அலைச்சல்லாம் குறையும். தொழில் உத்தியோகத்துல இருந்த அமைதி இல்லாத சூழ்நிலை குறைய ஆரம்பிக்கும். தொழில் உத்தியோகத்துல ஒரு நிம்மதியான ஒரு மனநிலை கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி டயத்துக்கு சாப்பிட முடியும், டயத்துக்கு தூங்க முடியும். தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையில இருந்து இப்போ ஒரு விடுதலை கிடைச்சிடும். நல்லா தூக்கம் வரும், நல்லா சாப்பிடலாம், வாய்க்கு ருசியாக நல்ல ஒரு உணவு கிடைக்கும். கடந்த காலகட்டங்கள்ல தூக்கமும் வந்திருக்காது, சரியான உணவும் நமக்கு கிடைச்சிருக்காது, டயத்துக்கு சாப்பிட்டு முடியாது, ஒரு ருசியான உணவு கிடைக்கலன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அதெல்லாம் இப்போ சரியாகும். இப்ப நல்ல ஒரு ருசியான உணவு, டயத்துக்கு சாப்பிடுறதுக்கான ஒரு பாக்கியம், டயத்துக்கு தூங்குறதுக்கான ஒரு பாக்கியம், அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இப்ப சரியாகும். மருத்துவ செலவுகள் குறையும். உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், உடல் ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன், அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். அதே மாதிரி பயணத்தால இந்த நேரத்துல ஆதாயம் ஏற்படும். கடந்த காலகட்டங்கள்ல பயணம் பண்ணிருப்பீங்க நிறைய, ஆனா அதனால எந்த ஒரு ஆதாயமும் இருந்திருக்காது. இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு பயணத்தை மேற்கொள்றீங்கன்னா அதுல ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நேரத்துல ஆன்மீகம் சார்ந்த பயணங்களை மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியிடங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த பயணங்களை மேற்கொள்வீங்க. அதுல ஒரு மன நிம்மதி, மன நிறைவு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது எதுல நெகட்டிவா ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கை. ஏன்னா 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வக்ரம். எனவே குடும்ப வாழ்க்கையில ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை, குடும்பத்துல அடிக்கடி கருத்து போராட்டம், ஃபேமிலி மெம்பர்ஸோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் ஏற்பட்டுட்டே இருக்கிறது. நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க. கருத்து ஒருமித்து வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம். எனவே குடும்பம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். குடும்பத்தோட அந்த பேச்சுவார்த்தைகள், ஆர்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள கேர்ஃபுல்லா இருக்கணும். வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். 2ல ராகு இருக்கும்போது நம்ம என்ன பேசுறோம்னு தெரியாம அவசரப்பட்டு பேசி மாட்டிப்போம். வார்த்தைகள்ல நிதானமே இருக்காது. டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசி மாட்டிப்போம். ஆப்போசிட்ல உள்ளவங்க என்ன யோசிப்பாங்க, வருத்தப்படுவாங்களா, வருத்தப்பட மாட்டாங்களா, அதை பத்திலாம் கேர் பண்ணாம நம்ம மாட்டுக்கும் நம்ம மனசுல பட்டதை அப்படியே ஓப்பனா சொல்லிடுவோம், மூஞ்சில அடிச்சது மாதிரி. எனவே அந்த பேச்சு வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு மாட்டிக்க கூடாது.
மேலும் யாருக்கும் இந்த நேரத்துல வாக்கு கொடுக்க கூடாது. இப்ப நீங்க கொடுக்குற வாக்கை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க. அதனால குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வாக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க. சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி குடும்பம் சார்ந்த வகையில நிறைய செலவு ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். குடும்பத்துல பொருளாதார ரீதியா செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அந்த நேரத்துல நீங்க செய்யற செலவு நிறைவை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஃபேமிலிக்கு இப்ப செலவு பண்றீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு நிறைவை கொடுக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அதை நான் சுபத்துவமா பாக்குறேன். 2ல ராகு இருந்து 2ஆம் அதிபதி வக்ரம் ஆகும்போது இடமாற்றம் ஏற்படும். நிறைய பேர் வீடை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு மாற்றம் அடைகிறது, வெளியிடங்களுக்கு மாற்றம் அடைகிறது. அட்லீஸ்ட் உங்க வீட்டை சுத்தி யாராச்சும் புதிய நபர் ஆட் ஆவாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல வேற யாராச்சும் புதுசா வாடகைக்கு வருது, புதிய நபர்கள் ஆட் ஆகுறது, அப்படிலாம் நீங்க ஒரு புதிய இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறது, இப்படி ஏதாச்சும் ஒரு சில கொலாபரேஷன் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த வீடு கட்டுறது, வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், அதுல ஒரு மாதிரியான ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல ஒரு சில தடை தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த தடை தாமதமா இருக்க சான்சஸ் இருக்கு. மேலும் சனி வக்ரமா இருக்கிறதுனால ஒரு விஷயத்துல இறங்குறது தயக்கம் காட்டுவோம். அதை நான் ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன். இதுலயும் ஃபுல் ஃபிளெக்சிடா இறங்க முடியாது. மைண்ட் இது பண்ணுவோமா, இது அவசியம் தானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஓவர் திங்கிங்கை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா அதுல எந்த ஒரு யோசனையும் இல்லாம பின்வாங்காம அதுல அப்படியே ஸ்மூத்தா டிராவல் பண்ணுங்க. அதுல சுப செய்தி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்துல இறங்கிட்டு அவசரப்பட்டு இறங்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான யோசனை கொடுக்கறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா பின்வாங்க வேண்டாம். அதுல ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுல சுப செய்தி நிச்சயமா கிடைக்கும். முயற்சியை தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த வக்ர சனி. டக்குன்னு ஒரு விஷயத்துல இறங்க முடியாது. அதிகமா யோசிப்போம். நீங்க தெளிவா இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை குழப்பி விட்டுருவாங்க. அது மாதிரியான ஒரு காலகட்டம். அதனால முடிவுகள்ல தெளிவா இருங்க. ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுல டக்குன்னு இறங்கிடுங்க. அதுல சுப செய்தி நிச்சயமா கிடைக்கும். பாகிய ஸ்தானத்துல சனி பகவானுடைய வக்ர பார்வை இருக்கிறதுனால இறங்குற விஷயம் உங்களுக்கு கிளிக் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மேலும் தொழில் உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். தொழில ஒரு சுப மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். தொழில இருந்த தொய்வு நிலை சரியாக ஆரம்பிக்கும். இருப்பினும் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அவ்வளவா அட்வைசபிளான டைம் பீரியட் இது கிடையாது. கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்ல எல்லாம் நிறைய பேர் இறங்குவாங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமா எதுலயும் போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பொருளாதாரத்தையும் கொடுக்கும். அந்த பொருளாதாரத்தை கொடுத்து ஆசையை காட்டி புதுசா ரிஸ்க் எடுக்க வைக்கும். கடன் வாங்க வைக்கும். கடன் வாங்கி சுப மாற்றம் பண்ண வைக்கும். ரிஸ்க் எடுக்க வைக்கும். ரிஸ்க் எடுக்கிறது நல்லது. அது சேஃபான ரிஸ்கா எடுக்கணும். கடன் வாங்குறீங்கன்னா உங்க கழுத்தை நெருக்கிற அளவுக்கு வாங்கிடாதீங்க. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மற்றபடி பிசினஸ், ஜாப் இதெல்லாம் பெருசா நெகட்டிவா இல்ல. ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிடும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல வளர்ச்சி டெஃபினட்டா உண்டு. அது சனி ராசிநாதனாகி வக்ரமா இருக்கிறதுனால பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். இந்த நேரத்துல ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டோம்னா அதுல கொஞ்சம் பிடிவாதமா இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் பதட்டமான மனநிலை அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துல சனி வக்ரம். பய உணர்வு வரும். லைஃபை பத்தி ரொம்ப யோசிப்போம், ரொம்ப பயப்படுவோம். அன்வான்டான திங்கிங்லாம் நிறைய வரும். யோசனை கொஞ்சம் நெகட்டிவா திங்க் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகும். அது உங்களுக்கே ஏதோ புதுசா டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகும். எனவே தேவையில்லாத அன்வான்ட் ஃபீலிங்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க. கொஞ்சம் எப்போதும் பிரைட்டா டிராவல் பண்ணுங்க. ஓவர் திங்கிங்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மைண்ட் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க. அடுத்து ஹெல்த் ரிலேட்டடா பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும். உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனா ஓவர் திங்கிங் இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி மைண்டை கொஞ்சம் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுங்க. அது சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஓவரால் அந்த சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பார்க்கக்கூடிய இடங்கள்ல சுப மாற்றங்கள் நிச்சயமா உண்டு. ராசிநாதனே வக்ரமா 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சியை தாமதப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. எதையும் தாமதிக்காம டக்குன்னு ரியாக்ட் ஆகி டக்குன்னு மாற்றம் பண்றது சுப மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஓவரா திங்க் பண்றதுலாம் கொஞ்சம் குறைச்சிட்டு ஆக்ஷன்ல இறங்குங்க. அது சுப செய்திகளை உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல அந்த நேரத்தில் திருமண முயற்சிக்கு ஏதுவான காலகட்டம் தான். திருமண முயற்சிகளை தொடரலாம். திருமண முயற்சியில சுப செய்திகள்லாம் கிடைக்கும். அட் சேம் டைம் பார்த்தோன்னா திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கை துணையோட அதிகமான ஆர்குமெண்ட்ல ஈடுபடுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆர்குமெண்ட்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு சகிப்புத்தன்மையோட டிராவல் பண்ணிடுறது ஒரு சுப மாற்றத்தையும் சுப செய்தியும் கொண்டு வந்து சேர்க்கும். அதனால வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி போதும். மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு சுபத்துவமா தான் இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது கோச்சார ரீதியாக சொல்லப்பட்டிருக்க ஒரு பொது பலன் தான். இந்த பொது பலன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம், இதை பொறுத்து டெஃபினட்டா மாறுபடும். உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு பெருசா தெரியாது. பாதிப்புகள் எதுவுமே உங்களை நெருங்காது. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லக்கூடிய பாசிட்டிவான பலன்கள் எதுவுமே உங்களுக்கு பொருந்தாது. இங்க பூரா பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கும். எனவே சப்ஜெக்ட்
உங்களுடைய இந்த தசா புக்திகளை நீங்க சரியா கால்குலேஷன் பண்ணி பாத்துக்கணும். உங்களுக்கு நல்ல யோக தசை நடக்குதா இல்ல அவயோக தசை நடக்குதா, இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்கலாமா எடுக்க கூடாதா அப்படிங்கறத உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு அந்த சப்ஜெக்ட்லாம் நீங்க பாத்துக்கணும். இது உங்களுடைய குடும்ப ஜோதிடரை நீங்க அணுகும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு மனநிலையை அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்போதைய மனநிலையை தான் குறிக்கும். உங்களுடைய மனசு தற்போதைக்கு எப்படி இருக்கு அதை கோச்சாரம் குறிக்கும். அது ஆக்ஷனா மாறுமா அப்படிங்கறத உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும். கொடுப்பினை தான் உங்களுக்கு முடிவு பண்ணும். அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ராசிக்கும் டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கும். டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி குரு பயிற்சி பலன்கள், மாத பலன்கள் இதெல்லாம் டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஒரு வகையில சின்னதா ஏதாச்சும் ஒரு புரிதலை கொடுக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னம் இது எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா பொது வாழ்க்கை பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஜெனரல் லைஃப் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பதிவுகளை நீங்க என்ன பார்க்கலனா அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான கண்ணோட்டம், ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். சோ டைம் இருக்கும்போது அந்த பதிவுகளை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல பதிவிடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.